ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கார்டன் சீரீஸ்ல மிராக்கிள் ஃப்ரூட் தான் பார்க்க போறோம். இந்த மிராக்கிள் ஃப்ரூட்டோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரூட் வந்து இந்த பழம் சாப்பிட்டுட்டு வேற ஏதாச்சும் கசப்பானது சாப்பிட்டாலும் அந்த கசப்பு தெரியாதான், இனிக்குமா. இதான் பார்த்தீங்கன்னா மிராக்கிள் ஃப்ரூட் செடி. குட்டியா தான் இருக்குது. வந்து வாங்கி வச்சு ஒரு 2 வருஷம் பக்கத்துல தான் ஆகுது. இங்க பாருங்க, இதான் வந்து பழம். இது பார்த்தீங்கன்னா பச்சை. இதுல வந்து கொஞ்சம் ஒரு 3 காய் போல பிடிச்சிருக்கு. சரி, இப்போ ஒரு ட்ரையல் பார்க்கலாம். இந்த பழத்தை சாப்பிட்டுட்டு அப்புறமா வந்து வேற ஏதாச்சும் சாப்பிட்டு பார்ப்போம், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டா எல்லாம் இல்ல, கொஞ்சம் இனிப்பும் புளிப்பும் சேர்ந்த மாதிரி ஒரு சுவையா இருக்கு. இது பாத்தீங்கன்னா லவ்லோலிக்காய். இது வந்து சும்மா சாப்பிட்டா நல்லா புளிப்பா இருக்கும். இப்போ இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்க போறோம். ஆமாங்க, நிஜமாவே ரொம்ப டேஸ்டா இருக்கு. புளிப்பு தெரியவே இல்லை. இது வந்து லவ்லோலிக்காய் வந்து சும்மாவே வாயில வச்சாச்சுன்னா நல்லா புளிப்பா இருக்கும். இப்போ நல்லா ஸ்வீட்டா இருக்கு. இப்போ அடுத்த ட்ரை இது பாத்தீங்கன்னா மிளகா. ட்ரை பண்ணி பார்க்கலாம். இனிக்குது. இதுல வந்து பெரிய அளவுல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா இது வந்து ரொம்ப அழகான ஒரு சுவையூட்டி. இந்த மிராக்கிள் ஃப்ரூட் உண்மையிலேயே ரொம்ப ஒரு அதிசயமான பழம் தான். இது சாப்பிட்டுட்டு வேற எரிப்பு இல்ல புளிப்பு சுவையா இருக்கிறது சாப்பிட்டாலுமே அந்த இனிப்பு சுவை தான் தெரியுது. ஆனா இதுல ஒரு அபத்தமும் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மிராக்கிள் ஃப்ரூட்டை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கசப்பான ஏதாவது எக்ஸாம்பிளுக்கு பாய்சன் சாப்பிட்டா கூட நமக்கு வந்து டேஸ்ட் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதனாலேயே வெளிநாடுகள்ல சில நாடுகள்ல இந்த மிராக்கிள் ஃப்ரூட்டை வந்து தடை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அளவுக்கு அதிகமா சாப்பிட்டாச்சுன்னா வயிறு சம்பந்தமான உபாதைகளுமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த செடி நீங்க வீட்டுல வளர்த்தணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நர்சரிகள்ல எல்லாம் கிடைக்குது, வாங்கி வைங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.